மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, நீங்க இயேசுவின் நாமத்தினால சொல்லல, பிதாவின் நாமத்தினால சொல்லல, பரிசுத்த ஆவியின் நாமத்தினால சொல்லல, மூன்றையும் சேர்த்து சொல்கிறார். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உபதேசங்கள் தான் அநேகருடைய இருதயத்தை குத்தி கிழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உபதேசங்கள் அநேகருடைய இருதயத்துக்கு நேராக வரும் பொழுது குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் இருதயத்தை முழுமையாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற அத்தனை பேருக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு இருக்கிறது நிமித்தமாய்த்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் மூடப்படவில்லை, அவர் ரத்தத்தினாலே. அல்லேலூயா. உங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி ஒருவேளை இந்த சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அந்த சத்தத்தை கேட்டு தேவன் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு மனிதன் உரைக்க சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதட்டினார்கள். அல்லேலூயா.